மொபைல் ஃபோனை உங்களால கீழே வைக்க முடியல. பயங்கரமான அடிஷன்ல இருக்கீங்க. காலையில எழும்புறதுலேருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க. பட் அடிக்கடி ஒரு கில்ட்டி ஃபீல் உங்களுக்கு வருது. நிறைய நேரத்தை மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்றேன். பட் எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஏன் அடிஷன்ல இருக்கீங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். அந்த புத்தகத்தினுடைய பேரு வாங்க பார்க்கலாம். டிபோர்ட் மெசோரியஸ் எழுதின டோபமைன் டெக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். டோபமைன் அப்படிங்கிறது நம்ம மூளையில இருக்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது நமக்குள்ள எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கோம். மொபைல் போனை நம்ம கையில எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றது, இதெல்லாம் இதனால நடக்குதுன்னா இந்த டோபமைனால தான். ஸோ நம்மளுடைய எல்லா அடிஷன்ஸுக்கும் காரணம் இந்த டோபமைன் தான். டெக்ஸ்டாஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ள அளவில்லாம இந்த மகிழ்ச்சியை தூண்டுகிற இந்த டோபமைனை கண்ட்ரோல் பண்றதுதான் டெக்ஸ்டாஸ். ஸோ உங்களை அடிஷன்ல வச்சிருக்கிற டோபமைனை கண்ட்ரோல் பண்ணி உங்களை நார்மல் லைஃபுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இந்த புத்தகம். நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க பண்ணா எப்படியெல்லாம் இந்த டெக்ஸ்டாஸ் வேலை செய்யும், எப்படி உங்க பழைய லைஃப் நீங்க திரும்ப முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். உங்களுடைய அடிஷன் என்ன, நீங்க எந்த விஷயத்துல அடிஷன் ஆயிருக்கீங்க. சிலவங்க மொபைல் அடிஷன்ல இருப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அடிஷன்ல இருப்பாங்க. ஃபைண்ட் ஓவர் அடிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எதுல அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுல இருந்தே நீங்க வெளியே வர முடியும். இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. பட் ரெண்டு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆப்பிளோட CEO ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைல் போனை கொடுக்கறது இல்லையா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு நேரம் மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. சரி, பிள்ளைகளை விடுங்க, நம்ம எவ்வளவு நேரம் மொபைல் போன் யூஸ் பண்றோம். சோசியல் மீடியாவோட பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? நம்மளுடைய டைம் தான். நீங்க பண்ற ₹300 ரீசார்ஜ்னால அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஸ்க்ரோல் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நிமிஷம் யாரோ ஒருத்தர் பணமா மாறுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எண்டாத சோசியல் மீடியா ஒன்னே ஞாபகம் வச்சுடுங்க, நான் வேஸ்ட் பண்ற இந்த டைம் எல்லாம் யாரோ ஒருத்தர் பணமா மாறுது. ஸோ என்னுடைய டைமை நான் இன்னொருத்தருக்கு பணமா மாத்த கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் உங்களுக்கு இருந்தா போதும். நம்ம லைஃப்ல நம்ம குரோவாவை எதுவுமே பண்ணாம இன்னொருத்தரை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியா பாக்குறது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை போய் பாருங்க. பட் அன்வான்ட் திங்ஸை சோசியல் மீடியால நிறைய நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காதுங்க. இதெல்லாம் சொல்றது கரெக்ட் தான். பட் இதுல இருந்து வெளியே வர முடியாம தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை படிங்க. சின்ன சின்ன நிறைய டிப்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு அடிஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா ஒரே நாள் அதுல இருந்து வெளியே வர முடியாது. பட் நீங்க தொடர்ச்சியா சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஈஸியா வெளியே வரலாம். இப்போ ஒரு டேல 6 hours நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை குறைய. ஒரு நாள் நான் 1 மணி நேரம் தான் மொபைல் போன் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரோலை உங்களுக்குள்ள வைங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைன் டே நீங்க சூப்பரா அதுல இருந்து வெளியே வரீங்க. ஸோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறத விட சின்ன ஸ்டெப்பை தொடர்ச்சியா நீங்க எடுத்துருந்தீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா வெளியே வரலாம். இந்த டோபமைன் நமக்குள்ள பயங்கரமான ஹாப்பினஸ் தந்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே சீக்கிரமா கிடைக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமேசான் 1994 to 2003 வரைக்கும் அவங்க மொத்த டர்ன் ஓவரே 35 மில்லியன் தான். பட் அடுத்த 1 yearல 149 மில்லியன் அவங்க அச்சீவ் பண்ணாங்க. இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னா பொறுமை. இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பொறுமை அப்படிங்கறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டா நாளைக்கு ரீச் ஆகணும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கான பெனிஃபிட் உடனே கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். இதுவே ஒரு டோபமைன் அடிஷன் தான். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம லைஃபுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா நான் ஒண்ணு உங்களுக்கு ஷுவரா சொல்லுவேன். என்ன அப்படின்னா டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்ட் ஆயிருக்கிற ஒரு விஷயம் உங்க லைஃபை எவ்வளவு பாதிக்குது, உங்களுடைய பர்சனல் குரோத்தை அது எந்த அளவு தடை பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிச்சயமா இந்த புத்தகத்தை படிங்க. மொபைல் போன்ல அடிக்ட் ஆயிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் முடிஞ்ச இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இன்னொரு சூப்பரான புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.